இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து ஊத்தங்கரை வரைக்கும் போறோம். ஸோ எதுக்காகன்னா எனக்கு பிடிச்ச மீன் ஒன்று இருக்கு, அதை சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம். நான் எப்போ பெங்களூர் ஒசூர் அந்த பக்கம் போனாலும் கம்பல்சரி அந்த மீனை சாப்பிடுவேன். தவால போடுற மீன் நல்லா இருக்கும், ஊத்தங்கரையில் இருக்கு. ஸோ இப்போ அந்த மீன் சாப்பிட்றதுக்காக நம்ம இங்கேருந்து ஊத்தங்கரை போக போகிறோம். சேஃப்டி முக்கியம் எப்பயுமே. ஸோ ஹெல்மெட் மஸ்ட். உங்களுக்கு எனக்கு ஒரே தெரியும், ஓட்டுக்கினேன். ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. கிளம்பலாமா ப்ரோ? கிளம்பலாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம். நம்ம வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து இப்போ நம்ம ஊத்தங்கரை போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எந்த வழியாக போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து செங்கம் போகிறோம் ஃபஸ்ட்டு. செங்கத்துலேருந்து சிங்காரப்பேட்டை, சிங்காரப்பேட்டையிலேருந்து ஊத்தங்கரை. ஸோ இப்படி தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பரசுராம் ப்ரோ என் ஃப்ரெண்டு அவர் வராரு, நானும் அவரு தான் போகிறோம். ஊத்தங்கரை போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச மீனை சாப்பிட போகிறோம். என்னோட ஃபேவரெட்டு இப்போ என்னடா செய்யுங்கிற தவால போடுவாங்க அந்த மீன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அந்த மீன் சாப்பிட்றதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். தாங்க முடியலடா. இதுதான் செங்கம் ரோடு, திருவண்ணாமலை டு செங்கம் ரோடு. இப்போ நம்ம செங்கம் ரோடை பிடிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து செங்கம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 26 கிலோமீட்டர் வரும். ஏன்னா நான் நிறைய தூரம் போயிருக்கேன். பெங்களூர், ஒசூர், கிருஷ்ணகிரி இப்படி நிறைய டைம் போயிருக்கேன். ஸோ போகும்போது எப்போ போனாலுமே அந்த மீனை நான் சாப்பிடுவேன். ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காது. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஸோ இப்போ நம்ம இந்த கேட்டுன்ற ஏரியா ஒன்று வந்திருக்கோம். ஸோ இது உள்ளே போனால் தான் சாத்தூர் டேம் போகலாம். இதுதான் கேட்டுன்னு சொல்லுவாங்க. செங்கம் ரோட்டில் இருக்கு. செங்கம் இதை தாண்டி தான் செங்கம். ஸோ ஒரு பஸ் வளையுது பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் போனால் சாத்தூர் டேம் போகலாம். இதான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கம் இது உள்ள போனோம்னா நம்ம செங்கம் பஸ் ஸ்டாண்ட் போகலாம். உள்ள போயிட்டு பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ள போயிட்டு வரும். ஸோ நம்ம அவுட்டர் பை பஸ்ல அப்படியே போயிடுறோம், ஃப்ரீயா போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அங்கே காமிச்சு பார்த்தீங்களா செங்கம் உள்ள பஸ் ஸ்டாண்ட் போகிற வழின்ட்டு. ஸோ அந்த வழியில போயிருந்தோமா இது வழியா போயிட்டு அப்படியே வந்திருக்கும் பஸ். இங்கே வந்து இந்த பைபாஸ்லாம் ஜாயின் பண்ணிருக்கோம். உள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து சிங்காரப்பேட்டை. செங்கம் தாண்டிட்டோம், இப்போ சிங்காரப்பேட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். சிங்காரப்பேட்டை இதே மாதிரி தான். ரைட் எடுத்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகலாம், லெஃப்ட் எடுத்தா நம்ம பைபாஸ்ல அவுட்டர் பைபாஸ் போயிட்டு அப்படியே ஊத்தங்கரை போயிடலாம். அந்த ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை தாண்டா ஃபுல்லா மீன் தான் ப்ரோ. ரோட்டை வச்சு எல்லாமே அந்த தவால போட்டு தருவாங்க. நம்ம திருவண்ணாமலை அது கிடைக்காது, ரேரு. நம்ம திருவண்ணாமலை மெயின் டவுன்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. எல்லாமே அந்த ட்ரை பண்ணது தான் இருக்கும். பட் இங்க மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். இந்த தவால போட்டு தருவாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எப்படியும் ஒரு 100 டைம் சாப்பிட்டுருவோம் ப்ரோ அந்த கடையில் நானு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 100 டைம் நம்ப மாட்டீங்க ப்ரோ, உண்மையில 100 டைம் மேல சாப்பிட்டுக்கிறேன். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நிறைய கடைங்க இருக்கு ப்ரோ, எல்லா கடையிலும் நல்லா தான் இருக்கும். இந்த கடையில நான் அதிகமா சாப்பிட்டு இருக்கேன்.
இங்க பாருங்க bro. மலை நல்லா இருக்கு பாருங்க. பார்த்து நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்காரப்பேட்டை என்ட்ரி ஆகிறோம். அதாவது இதுல உள்ள போனோம்னு பாத்தீங்கன்னா வந்து சிங்காரப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் போகும். இதுல போனோம்னா அவுட்டர் பைபாஸ். இந்த பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட் வந்து திருப்பி இந்த பைபாஸ் தான் ஜாயின் ஆகும். பட் இதுல போனா ஃப்ரீயா போயிடலாம். இதுல போனா சிங்காரப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட், இது அவுட்டர் பைபாஸ். இப்போ நம்ம சிங்காரப்பேட்டை விட்டு வெளியே வரோம். இப்போ இந்த ரூட்ல போய் இந்த வந்து பாத்தீங்களா அந்த ரூட்டு, இதுதான் சிங்காரப்பேட்டை விட்டு வெளியே வர ரூட். நம்ம பைபாஸ்ல வந்துட்டோம், அது இல்ல. ஸோ இங்க இருந்து இந்த ரூட்ல வந்தாங்கன்னா அப்படியே வந்து இந்த ரூட்ல தான் ஜாயின் ஆகும். சிங்காரப்பேட்டை இருந்து உள்ள வருவாங்க. அவ்வளவுதான் bro. இங்க இதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த தவா மீன் தான். இப்போ இந்த ரூட் போகும்போது நம்ம அப்படியே பைபாஸ்ல பூந்துருவோம். இந்த ரூட் அப்படியே பைபாஸ்ல பூந்துருவோம். நம்ம ரூட்ல உள்ள போக மாட்டோம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருந்து வர ரூட்டும் இந்த பைபாஸும் போயிட்டு ஒரே ரூட்ல ஜாயின் ஆகும். அந்த பாயிண்ட்ல லெஃப்ட் சைட்ல அந்த கடை இருக்கும். இதான் ப்ரோ பாம்பாறு டேம். நம்ம என்ன பண்ணலாம், மீனை வாங்கிட்டு இங்க தண்ணி ஓபன் பண்ணல, ஒண்ணு மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ வாங்கிட்டு வந்து நம்ம கீழே கூட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போகலாம். ஓகேங்களா? இதுதான் ப்ரோ பாம்பாறு அணை. பட் என்ட்ரன்ஸ் இது இல்ல, என்ட்ரன்ஸ் அங்க இருக்கு. நம்ம இப்படி வந்துடலாம், அந்த ரூட்ல போய் கீழே நின்று சாப்பிடலாம். இதான் ப்ரோ என்ட்ரன்ஸ், இது உள்ள போகணும். பாம்பாறு அணை என்ட்ரன்ஸ். இப்ப நம்ம சங்கத்துல எப்படி ஒரு பைபாஸ்ல பூந்து வந்தோம், அதே பேர் சிங்காரப்பேட்டையில எப்படி ஒரு பைபாஸ்ல பூந்து வந்தோம். பட் எல்லாத்துலயுமே நம்ம லெஃப்ட் எடுத்திருப்போம் பைபாஸ். இங்க பாத்தீங்கன்னா ரைட்ல வரும். இது உள்ள போனீங்கன்னா ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வரலாம். இது பைபாஸ், ஊத்தங்கரை எப்படி அவுட்டர்ல போயிடலாம். இது உள்ள போனோம்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிட்டு அப்படியே வர மாதிரி இருக்கும். பஸ்ல அதில் தான் போகும். அந்த ரூட்ல வந்தோம்னா ஊத்தங்கரை உள்ள இருந்து வரும், பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்திருக்கும். இப்ப நம்ம அவுட்டர் பைபாஸ்ல வரும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர வழியும் இந்த பைபாஸ் வழியும் வந்து இந்த ரவுண்டானால மீட் ஆகும். இந்த ரவுண்டானால அப்படி லெஃப்ட் சைட்ல பாருங்க அந்த கடை இருக்கும். இப்ப பாருங்க ப்ரோ, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி, கடை இல்ல ப்ரோ. அதோ ப்ரோ கடை இல்ல ப்ரோ. எனக்கு பிடிச்ச மீன் ஒண்ணு இருக்கு, அதை சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஊம்புடா ஊம்புடா மூச்சி முட்டை ஊம்புடா உபே 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 உபே